தமிழ் விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். 25/7/2026 எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை சனிக்கிழமை கொடியாடு ஆட்டுச்சந்தை. ஆடி மாசம் குட்டிகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆடி மாசம் கிடாய்கள் நிறைய வந்திருக்கு. கோயில் கூட சீசன் பார்த்துடுங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, கொடியாடு நிலவரம் எப்படி இருக்கு வந்து பார்ப்போம். நண்பர்கள் உள்ள போய் பார்ப்போம். ஒரு தாயாடு 2 குட்டி. ஆனா விலை மட்டும் எவ்வளவு ரேட்டு? 30,000 வாங்கிட்டு போறான். ஒரிஜினல் எட்டயபுரம் ஆடு. குட்டியை ஜம்முன்னு வளர்த்துருக்கு பாருங்க. கிடா மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஆடு. இதான் ஒரிஜினல் எட்டயபுரம் ஆடு. வளர்த்தா இப்படி விட்டா ஆடு 30,000 ரூபா. அதான் எந்த ஊர் வியாபாரி நீங்க? நாங்க அந்த அழகாபுரி. சூப்பர் சூப்பர் தாயாடுகள் எல்லாமே சென்னையாடு தானா? ஆமாண்ணே. வயசுல அப்படி என்னது ஆட்டுக்கு? வயசு 2 வயசு. இது வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு தான். எந்த ஊருக்கு போகுது? அழகாபுரி. ஒரு ஆடு என்ன விலை? ஆடு ஒண்ணு 20 சொன்னீங்க. சொன்ன விலை 25. 25 சொன்னீங்க. முடிஞ்சது 20. ஒரு தாயாடு 20,000. இது எதெல்லாம் சென்னை ஆடு? இது சென்னையாடு. இது 2 குட்டி இருக்கு. ஓ, அது 2 குட்டி. ஒரு தாயாடு 2 குட்டி. அது மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அது 40,000. 40,000. அது குறைஞ்சி இல்லை. இல்ல. இப்படி பால் வர்க்கம் எப்படி இருக்கும் ராஜி? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குமா? 2 குட்டி போடுமா? ஆடு வளர்த்தா லாபமா இருக்குமா அந்த ஆடு? லாபம் இருக்கும். ஏன்னா 20,000 போட்டு வாங்க வேண்டிய இருக்கலாம். குட்டி போடும் சென்னையா இருக்கு. குட்டி போட்டு ஜம்முன்னு வளர்க்கும். சரி. எட்டயபுரம் ஒரிஜினல் தாயாடு. ஆமாண்ணே. எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? நாங்க வாங்கிட்டு போறோம். ஓ, உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்க வியாபாரிட்ட இருந்து? ஓ, இவங்க வியாபாரி. வீட்டுல அங்க எத்தனை ஆடுகள் இருக்கு? அங்க 10 ஆடு இருக்கு. எல்லாம் இதே மாதிரி தானா? இதே மாதிரி தான் இருக்கு. இது 40,000 சொல்லி எப்படி கணிச்சீங்க? குட்டி எவ்வளவு அது எவ்வளவு கணிச்சிக்க? குட்டி 10,000, ஆடு 20,000. ஓ, அதான் கணிப்பு. கொடியாடு வளர்ப்பு லாபம் தானா? லாபம் தான். நல்லா வளருதா? வளரும். சரி, எத்தனை இருக்கு வீட்டுல? அங்க 10 ஆடு இருக்கு. 10. இது ஒரு 3. ஆமா. எண்ணிக்கை சேர்க்கணும்னா 5 இங்க. இதுல ஒரு 5 இருக்கும். எண்ணிக்கை மொத்தம் எல்லாம் சேர்த்து. ஆழ்வாரத்துல இருந்து வரோம். எட்டயபுரம் சந்தையா? இல்ல, எங்களுக்கு பக்கத்துல சந்தை இருக்கு. ஆனா நம்ம போல இங்க நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க வந்தோம். எங்க ஊர்ல கோயில் ரகங்கள் எல்லாமே கொடியாடு. எல்லாமே கொடியாடு ஒரிஜினல் கொடியாடுகள்னா? ஆமா. என்ன தேவைக்கா எனக்கு கிடா வாங்கிருக்கா? எல்லாம் கோயில் கூட 30 வருஷம் கழிச்சு எங்க ஊர்ல ஒரு கோயில் கூட நடக்கு. அதுக்கு வார விருந்தாளிகளுக்கு கொடுக்கறது வேண்டி வாங்கிட்டு போறது. அப்ப நாங்க எத்தனை கிடா வாங்கணும்னு வந்து என்ன பிளான்? நாங்க வந்து 5 கிடா வாங்கணும்னு வந்தோம். 3 கிடா எங்களுக்கு விலைக்கு அமைஞ்சிச்சு, வாங்கிட்டோம். பட்ஜெட் எவ்வளவு? 3 சேர்ந்து 1 ரூபா கிட்ட நெருங்கிட்டு. 1 லட்சம் ரூபா. 35 சொன்னாப்ல. 35 சொல்லி 30 ரூபா கொடுத்தோம். 30,000 வாங்கிருக்கீங்க. இது 20,000. இது 30,000. கறி 3 சேர்த்து எத்தனை கிலோ கறி இருக்கும் எதிர்பார்க்கலாம்? 80 கிலோக்கு மேல இருக்கும். கூட இருக்காது. அதுவே தான் நல்ல 35 கிலோ இருக்கும். இது ஒரு 20, 55. இது ஒரு 30 கிலோ, 100 கிலோ கிட்ட நிக்கும். 100 கிலோ இதே காணாது. அப்படியா? விருந்தாளிகள் நிறைய வரும். அதெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம்ல. நீங்களும் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கிடா பார்த்தோம். 20 எங்களுக்கு பிடிச்சது, விலை எங்களுக்கு முடிஞ்சது, அந்த மாதிரி செலக்ட் பண்ண எடுத்தோம் எல்லாத்தையுமே. விருதுநகர். விருதுநகர் வாங்கிட்டு போறீங்களா? வாங்கிட்டு போ வாப்புக்கு. இந்த அம்மாக்கு தானா? அம்மாக்கு தானா? எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்தீங்க? வாங்குற வந்து 15 வந்தோம். 8 வாங்கிருக்கு. எல்லாம் இளம் ஆடுகளா? ஆமா, 4 கிடா மாதிரி. ஓகே. ஏன் கிடா மாதிரி 2 கலந்து வாங்குறீங்க? இது வளர்ப்புக்கு, ஃபங்க்ஷனுக்கு. இதை பற்றி சொல்லுங்க. 4 கிலோ மாதிரி எத்தனை கிலோ கறி இருக்கும் எதிர்பார்க்கீங்க? கறி ஒண்ணு 5 ரூபா இருக்கும். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை? உறுப்பு என்ன சொன்னாங்க? உறுப்பு 16 ரூபா. ஆமா, இது வளர்ப்புக்கு. ஒரு ஆடு 16 ரூபா. ஒரு ஆடு 16. பூரா சென ஆடு, பூரா புளியும் போது. ஆனா இளம் ஆடு பூரா இளம் ஆடுதான் வளர்ப்புக்கு. நமக்கு நம்ம தொழில் தான். அப்படியா? தொழில் வளர்ப்புக்குற மேய்ச்சல் கொண்டு போறீங்க. ஆமா. உங்க ஏரியால கன்னி ஆடுலாம் ஃபேமஸ்? கன்னியாடு ஃபேமஸ் தான். ஆனா இவ்வளவு இந்த தரம் வராது. வளர்ப்புக்கு தான் நல்ல ஆடு. எட்டயபுரம் ஆடு தான் வளர்ப்பு நல்ல ஆடு. ஆமா. இது எப்படி இருக்கு? லாபம் தானா? அம்மா வாசல் பொறுத்த இருக்கு. ஆமா ஆமா. எவ்வளவு நல்ல லாபம் எடுக்கலாம்? அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும்யா. கழிக்கணும். கழிச்சாத்தே எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஆளுநர் வளர்த்திருக்கீங்களா? ஆமா. பழைய ஆடுகளை ஏன் கழிச்சிட்டு இதை வாங்கிறியா? அது விவசாயம் மாதிரி இருக்குன்னு கழிச்சிட்டோம். காலையில வேலைக்கு முடியல. ஆமா, நேரம் மேய்ச்சிட்டு நேரம் திரும்பி வந்துடலாம். ஜெத்தோட மேய்ச்சிட்டு வெயிலுக்கு முன்னாலே வந்துருவியா? மேய்ச்சலுக்கு இப்படி சொல்லி வச்சு கேட்குமா அந்த ஆடுகள்? எட்டயபுரம் ஆடுகள் வளர்க்கணும். வளர்க்க பொறுத்தா இருக்கு. வளர்த்தாத்தே முட்டி. சரி, உங்களே மாதிரி பெண்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்க. ஆடு வளர்க்கலாமா? லாபம் இருக்குதா? லாபம் இருக்கும். அதெல்லாம் வளர்க்கலாம். கண்டிப்பா சம்பளம் உண்டு. லாபம் நல்லா வளர்க்கலாம். நல்லா வளர்த்தா நல்ல லாபம். சம்பளத்துக்கு போகாம எவன்ட்டு போய் கை கட்டி நிக்க வேண்டியது இல்ல. அதுக்கு ஒரு 10,000 தாண்டி கிடைக்குமா சம்பளம்? அதெல்லாம் கிடைக்கும். நல்லா கிடைக்கும். யார்ட்டையும் போய் நீங்க உங்கள் வேலைக்கு வேலை விடுங்க எவன்ட்டையும் போய் தொங்க வேண்டியது இல்ல. அரசாங்க வேலை மாதிரி நல்லா கிடைக்கும். 1,80,000 வாங்கி மொத்தம் எல்லாம் சேர்த்து லாபம் கிடைக்குது. அதனாலதான் அடுத்த கட்டத்துக்கு. ஆமா. அப்படியா? சரி, இந்த குட்டி எல்லாம் எந்த ஊர் போகுது?
கருப்பூர் போகுதுண்ணே. கருப்பு இருக்கு நான் லோக்கல் எட்டயபுரம் பக்கம் தானே. ஆமாண்ணே கரெக்டா. தாத்தாவுக்கா? தாத்தாவுக்கு தான் ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் பொருள். ஒரிஜினல் பொருள். வளருமா சொன்னா? ஆமா. எத்தனை மாசம் குட்டிகள்? 4 மாத குட்டியாண்ணே. பால் எதுவும் கொடுக்க வேண்டிய இது பால்ல வேப்பங்கள அகத்திக்குள்ள நீச்சு தண்ணி வச்சா போதும், கப்புன்னு உண்டாகி போகும். கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கிடா மாதிரியா. எத்தனை குட்டி அண்ணாச்சி மொத்தம் எண்ணிக்கா? மொத்தம் 4 குட்டினே. எவ்வளவு சொன்னீங்க சொன்ன விலை? இது சொன்னது ஜோடி 17 ரூபா சொன்னோம், 5 ரூபா கொடுத்துருக்கோம். ஒரு குட்டி 7500. 7500 ரூபா. தாத்தாவுக்காக குறைச்சு கொடுத்தீங்களா? தாத்தா வந்திருக்காரு, அவன் நம்பி வந்தா தாத்தாக்காக குறைச்சு கொடுத்துருக்கோம். தாத்தா வயசு என்னாச்சு தாத்தா? 83. அம்மா இதை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க இந்த குட்டியா? ஒரு 6 மாசம் வளர்த்து வச்சுருங்க. இன்னைக்கு 7500 ரூபா. ஒரு 6 மாசம் கழிச்சு இது என்ன விலைக்கு போகும்? லாபம் கிடைக்கும்ல தாத்தா? லாபம் கிடைக்கும்ல? கிடைக்கும். வெளியே மேய்ச்சல் கொண்டு போயிடலாம், உள்ளே வச்சிருப்பீங்களா? வீட்டை விட்டு வெளியே கொண்டு போக முடியாது. தீவனம் வாங்கி போடுவீங்களோ? ஓ குழந்தைகளை போட்டிருக்கீங்க. உங்க ஊர்ல இருந்தாருங்க? கைத்தாரு. உங்க ஊர்ல இருந்தா சந்தை உண்டா? எந்த இது நீட்டு போக்கா இருக்குல்ல, ஒரிஜினல் பொருள். ஒரிஜினல் பொருள். நல்ல நீள வளம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. பெட்ட குட்டியா கிடா குட்டியா? ஒண்ணு பொட்டை ஒண்ணு கிடாய். தாய் பார்த்து தான் வாங்கினீங்களா? ஆமா தாய் பார்த்து வாங்கணும். தாய் எப்படி இருக்கு? தாய் இதோட நல்லா நீட்டு போக்கா. சரியான இருக்குண்ணா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னது 19 ரூபா சொன்னாங்க ஜோடி. ஆமா 15500. 15. ஒரு குட்டி 7750. ஆமா மதிப்பு சரிதானே அண்ணாச்சி? சரிதான். அதுக்கு மேல கொடுக்க மாட்டேங்காங்கல்ல. கறினா எத்தனை கிலோ கறி இருக்கு? கறியெல்லாம் போட்டு வாங்க முடியாது. குட்டி குட்டி. ஆமா வட்டி பட்டி கறியெல்லாம் வாங்க முடியாது. இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? இது இன்னும் ஒரு 2 மாசம் வளர்ப்போம். அப்படியா? அவ்வளவுதானா? வளர்த்து வித்துடலாமா? நல்லா வளரும். வளரும். எது பெட்டா? இது பெட்டை. பெட்டதான் நீள வளமா இருக்கு. பெட்டை ஆட்டு கொட்டலாம். வேற எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? ஆடு செம்பரி ஆடு இருக்கு. எத்தனை ஆடு செம்பரி ஆடு வளர்க்கீங்க? ஆமா நாங்க 100 ஆடு இருக்கு. எப்படி செம்பரி இல்லாம வெள்ளாடு இல்லாம அண்ணாச்சி? செம்பரி ஆடு தான் லாபம். இதுக்கு இற போட்டு வீட்டுல வளர்க்கணும், அது காட்டணும் இல்ல. அது நேச்சுரலே கொண்டு போயிருங்க ஃபுல்லா. நீ எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? வேலை சந்தை நல்ல வட்டிக்கு நல்ல வளர்க்கு நல்ல விலை தான். விலை விட்டுலாம் கொடுக்கல. இல்ல ஆடி மாசம் விலை குறையும் விலை ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. 3 குட்டி ஆடா? ஆமாங்க. ஓ சூப்பர். 1 2 அங்க ஒரு குட்டி இருக்கோ? 3 குட்டி இருக்கு பாருங்க. எவ்வளவு சொன்னாங்க சொன்ன விலை? சொன்ன விலை 35,000 ரூபா சொன்னாங்க. நானும் 25 வரைக்கும் கேட்டேன். வெறும் 26 ரூபான்னு சொன்னாங்க. விலை சாட்சிடா. என்கிட்ட ஒரு 10 செம்பரி ஆடு இருக்கு. வித்துட்டு இந்த ஆட்டை மட்டும் கொண்டு போகணும்னு வாங்கணும்னு வெறுஞ்சொல்வா கிடக்கு. பால் இருக்கா? பால் எப்படி இருக்கு? 3 குட்டிக்கு இருக்கா பால்? பால் குச்சி இருக்கிறாப்புல இருக்கு. பால் என்கிட்ட இருக்கும். என்கிட்ட இருந்தாலும் வேணும்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம். இப்ப ஆடு 10 50 100 ஆடு வச்சிருந்தோமே செம்பரி ஆடு எல்லாம். நான் என்ன செய்ய? இப்ப ஆடு இல்லாம நான் பைத்தியம் கணக்கு இருக்குன்னு இதை வாங்கியிருக்கேன். ஏன் செம்பரி ஆடு கொடுத்துட்டீங்களோ? ஏன் கொடுத்தியா? அதுக்கு வயசாக போது ஓடு இல்லையா, மடங்கி பார்த்தா மடக்க முடியல. இது அதை விட எல்லாம் ஓடும் வெள்ளாடு. ஓடுச்சுன்னா சுழிச்சு வேற முழு கட்டி கட்டி இருக்கேன். 3 குட்டி ஆடு தான் வேணுமா? வேணுங்க. குச்சியை கொஞ்ச நாளைக்கு ஆசைக்கு. குச்சியை கொஞ்ச நாளைக்கு பார்த்தா விற்கலாம். ஏதாவது லாபம் கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும்ல. எவ்வளவு முடிச்ச? 24. 24 ரூபா. நாங்க மேல மீனாட்சி வரோம். ஓகே. எட்டயபுரம் பக்கம் தானா? ஆமா எட்டயபுரத்துல இருந்து குருவிச்சாலைக்கு பக்கத்துல. 2 குட்டி வாங்கி, 1 கருப்பு 1 வெள்ளை. என்ன தேவைக்காக? கோயிலுக்குண்ணே, சொல்லமாடசாமி கோயில். என்னைக்கு கோயில் கூட? வெள்ளிக்கிழமை. இப்போ ஃபுல்லா கோயிலோட சீசன் தானோ? இல்ல ஆடி மாசம் அந்த சொல்லமாடசாமி கோயில், அந்த கோயில் மட்டும் ஆடி மாசம் நடக்கும். ஆடி ஆவணியில. அதுக்கு கருப்பு தான் கொடுக்கணும் ஒண்ணுக்கு. நம்ம சுத்த கருப்பு. ஓகே. எவ்வளவு சொன்னாங்க சொன்ன விலை? 30 ரூபா சொன்னாங்கண்ணே. கருப்பு 26 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 26. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 25 கிலோ இருக்கும் எதிர்பார்க்கலாம். அது வெள்ளை இது 30 ரூபா சொன்னாங்க. 23,500. அதோட கருப்புக்கு தான் மதிப்பு கூடுதல்னா? கருப்பு கிடைக்காது. கிடாய்கள் எப்படி வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு? வரத்து நல்ல வரத்து தான். நல்ல கடைக்கு நல்ல விலை. வரத்து மீடியமா. உங்க ஏரியால இப்படி காய் அடிச்சு கொடுப்பீங்களா காய் அடிக்காம கோயிலுக்கு? ரெண்டுமே ஓரம் இல்லாம கொடுக்கணும். புதுக்கோட்டையில எந்த ஒரு கரெக்டா பக்கத்துல? ஆலங்குடி. ஆலங்குடி. எத்தனை பேர் வந்தீங்க? 5 பேர் வந்தீங்க. வியாபாரியா எல்லாரும்? எல்லாரும் வியாபாரிங்க. எட்டயபுரம் குட்டிகளை வாங்கி அங்க கொண்டு விற்பீங்க? சொந்தமான புதுக்கோட்டை. இங்க வாங்கி அங்க கொண்டு விற்பீங்க? ஆமா. எவ்வளவு நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா பண்ணிருக்கோம். சரி. எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க எப்போ 40 குட்டி 50 குட்டி 60 குட்டி வாங்குவோம். 60 குட்டி வரைக்கும் வாங்குவோம். ஏதாவது லாபம் கிடைக்குமா? ஒரு சில வாரம் கிடைக்கும், ஒரு சில வாரம் ஆசலாகும். எட்டயபுரம் குட்டின்னு சொல்லி நம்பி வாங்குவாங்க உங்களை நம்பி. ஆமா. நல்ல குட்டி தான் எடுத்துட்டு போறது. இதெல்லாம் இது எவ்வளவு அண்ணாச்சி ரேஞ்ச் எவ்வளவு வருது குட்டிகள்லாம்? ரேஞ்சு பல விதமா வரும். சோடி 15 14 18 வரைக்கும் இருக்கு.
உள்ள கொஞ்சம் குட்டி படுத்து கிடக்க ஒன்று பிடிச்சலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இருக்காப்புல எடுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் புதுக்கோட்டை? அதுக்கு இருக்கும் 210 கிலோமீட்டர். 210 கிலோமீட்டர். 210 போறது 420 கிலோமீட்டர். 420 கிலோமீட்டர். கொடி வெட்டி பால் வெட்டி எல்லாம் நடக்கு. ஆமா. எட்டயபுரம் குட்டிகள் எப்படி வளர்ச்சி நல்லா இருக்கா? அவங்க தீனி கொடுக்கறத பொறுத்து இந்த கலரை விரும்பி வாங்குறாங்க. ஆமா, கடை விரும்புவாங்க. குட்டி நல்லா வரும். இல்ல எவ்வளவு குட்டி கிடக்கு மொத்தம்? எல்லாம் பிடிச்சு பிடிச்சா நடந்து 60 கிடக்கு. 60 குட்டி ஒரு வண்டியில அவ்வளவுதான் ஏத்த முடியும்னு. 70 ஏத்தலாம். என்ன குட்டி நல்லா விரும்பி வாங்குறாங்க? பட்ட குட்டியா கிடா குட்டியா? கிடா குட்டி தான் விரும்பி வாங்குறாங்க. வாங்கி வந்தாலும் ஒரு 4 மாசம் 5 மாசம் வளர்ப்பாங்க. ஆமா ஆமா, 4 மாசம் 5 மாசம் வளர்த்துட்டு அப்புறம் கொடுத்துருவாங்க. குட்டி எவ்வளவு லாபம் இப்ப எங்க இருந்து கொண்டு போறீங்க? நம்ம வந்து அது 300 வைப்போம், 500 வைப்போம். போக்குவரத்துக்கு எவ்வளவு ஆயிரத்துல குட்டி? போக்குவரத்து செலவே ஒரு குட்டிக்கு 300 ரூபா ஆயிரம். நாங்க அதுக்கு மேல 100 ரூபா வைப்போம். 50 குட்டி வாங்கினா 5000 ரூபாய். அவ்வளவு வச்சாலும் ஏதாவது லாபம் கிடைக்கும். ஆமா. எட்டயபுரம் ஆடுகள் விற்பனைக்கு போகுது. ஜம்முன்னு போகுது. சூப்பரா இருக்கு. தாயாடு பெருசா வாங்க மாட்டீங்க, குட்டி தான் வாங்கிடும். இதுதான் இங்க சேல்ஸ் ஆகும். ஆனா எந்த ஊருக்கு? கோயில்பட்டிக்கு. கோயில்பட்டி மீடியம் சைஸ் கிடா. என்ன தேவைக்கா போகுது இது? கோயிலுக்கு இருக்க முடியும். ஆடி மாசம் கோயில் கொடை. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 28 ரூபா சொன்னாங்க. 23 ரூபா முடிஞ்ச விலை. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 22 கிலோ வரும். நினைச்ச மாதிரி அமைஞ்சிட்டா?